பசங்க ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து கடவுள் மேலே வந்து ரொம்ப கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு பயணிக்கிறீங்க. அப்போ அவங்க யார் பார்ப்பாங்க? அவங்களுக்கு அவங்க வழிபாடா நீங்கள் தானே பார்க்கணும். ஒரு குடும்ப தலைவர் நீங்கள் தானே வந்து அந்த பசங்க பிள்ளைங்களை நீங்கள் தானே பார்க்கணும். நான் வந்து என்னை வந்து அவர் வந்து வாடான்னு கூப்பிட்டு சுத்தப்படுத்தி சேர்த்துக்கிட்டாரு. அவர் வாடான்னு கூப்பிட்டாரு, உங்களுடைய கடவுளை வாடான்னு கூப்பிட்டாரு. அதனால் நீங்கள் வந்து இதில் வந்துட்டீங்க. எத்தனை வருஷமாக அது இந்த மாதிரி பயணிக்கிறீங்க? நீங்கள் 15 வருஷமாக பண்ணுறீங்களா? எந்த சாமி பண்ணுவீங்க? ஈஸ்வரனுக்கு. இங்கேயே தான். ஆனால் வேலை செய்கிறது இங்கேயே தான். வேலைக்கு போகிறோம், மில்லுக்கு போகிறோம். இல்லை மில்லு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கா? ரொம்ப தூரத்தில் இருக்கா? ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். இங்கேயே மில்லுக்கு போயிட்டு இங்கேயே பணிவிட செய்கிறீங்க. சந்திக்காமல் இருக்கும்போது முன்னாடி கடவுள் இந்த மாதிரி உத்தராட்சம் போட்டு கடவுளாக இல்லாதப்போ ட்ரிங்க்ஸ் நிறையா சாப்பிடுவீங்களாண்ணா? ஆமாங்க, நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க. சரக்கு ஃபுல் சரக்கு. அதெல்லாம் மூட தூக்குவேன். மூடு தூக்கு வேலைக்கு போவீங்க. ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே இருப்பீங்க. மூட தூக்குவேன். இந்த மல்லிகை சாமான் ஏற்ற போவேன். செலவு போட்டேன். சனி ஞாயிறு சனி செலவு போவேன். அதெல்லாம் நைட்டில் சரக்கு சாப்பிடுவீங்க. கஷ்டத்துக்காக உடம்புக்கு சாப்பிடுவீங்க. சரி, அது சாப்பிட்டு உங்களுக்கு எதில் பலன் கிடைச்சதா உங்களுக்கு? அது அதனால் எத்தனை தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துச்சு? ஏகப்பட்ட தொந்தரவு வந்துச்சு. அதாவது சரக்கு அடித்ததுனால, சாராயம் குடிச்சதுனால நிறையா தொந்தரவுகள் உடம்புல வந்தது. கடனை வாங்க சொல்லும். ஆன்ஸ் வாங்க சொல்லும். பாக்கு புயலை வாங்க சொல்லும். தண்ணி அடிச்சிட்டா இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் வரும். முட்டை திங்க சொல்லும், கறி திங்க சொல்லும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இல்லாத முன்னாடி, இப்போ நீங்கள் கடவுள் ஆகாததுக்கு முன்னாடி, பக்தி இல்லாததுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் சாப்பிட்ருந்துக்கிறீங்க. அதாவது புயலை, குடிப்பழக்கங்கள் இதெல்லாம் அடிமையாகி, ஆனால் நிறையா சித்திரவதை அனுபவிச்சு உடம்புல நிறைய ப்ராப்ளம் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் கடவுளை தேடி பயணிச்சிட்டிங்க. கடவுளாக உங்களை கூப்பிட்டாரு. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இப்போ பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசை, இது 3 இந்த விசேஷம் வரும்போது நீங்கள் கோயிலுக்கு பயணிப்பீங்க. மற்ற நாள் வேலை பார்ப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் போயிட்டு வெளியே நின்று பார்த்துட்டு வந்துடுவீங்க. எப்படியே பசங்க பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கி தருவீங்களா? இப்போ மாதம் 2000 கொடுக்குறீங்க. அப்படியே வீட்டில் அக்கா என்ன பண்ணுறாங்க? நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் திருநீர் வச்சுக்குங்கிறீங்க, எலுமிச்சை பழம் கொடுக்குறீங்க. எதனால்? ஆண்டவன் அல்லாத நீங்கள் நல்லா இருக்குன்னு கொடுக்குறீங்களா? அப்படியா? சூப்பர்.